Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் நம்ம மொறுன்னு வீட்லேயே எப்படி சிப்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக வந்து நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் நம்ம விரும்பி சாப்பிடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி டேஸ்ட்லேயே கிறிஸ்பியாக வீட்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் வாழைக்காய் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. யூஸ்வலாக உருளைக்கிழங்கு சிப்ஸ் கூட கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், பட் அதை விடவே இது ரொம்ப சிம்பிளாக ஒரு 10-15 நிமிஷத்துலேயே வீட்லேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சிப்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டி சாதத்துக்கு சைட் டிஷ் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த சிப்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு வந்து மிளகுத்தூள் சேர்த்து செஞ்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மிளகாத்தூள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், பட் மிளகுத்தூள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதோட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பெரிய சைஸ் வாழைக்காயை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதோட மேல் தோலை வந்து சீவிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக சீவினதுக்கு அப்புறமா இது 2ஆக நறுக்கி இந்த பவுலில் தண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டு வச்சிடணும். வாழைக்காயை கண்டிப்பாக நறுக்குனதும் தண்ணியில் போட்டுடணும், இல்லாட்டி கருத்து போயிடும். இதே மாதிரி இந்த இன்னொரு வாழைக்காயும் தோல் சீவி இந்த மாதிரி வெட்டி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த சிப்ஸில் மேலே தூவுறதுக்காக ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். நான் இன்றைக்கி மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன், இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாய்த்தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா கடைசியில் வந்து நம்ம தூவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் உப்பு, மிளகு, பெருங்காயம் எல்லாம் ஒன்றா கலந்து வச்சாதான் சிப்ஸ்லேயும் அதை தூவும் போது ஒன்று போல் மிக்ஸ் ஆகும். இப்போது இது ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து இந்த ஸ்லைசரில் தான் நான் இன்றைக்கி சிப்ஸ் போட போகிறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல மெல்லிஸாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா சிப்ஸ் வந்து கலர் மாறிடும், அது ஃப்ரை ஆகி நல்லா கிறிஸ்பாக ஆகிறதுக்குள்ளே. அதனால் ஓரளவுக்கு மெல்லிஸான ஸ்லைஸரில் நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக சீக்கிரமாக ரெடி ஆயிரும் சிப்ஸு, கலரும் மாறாமல் இருக்கும். இப்போது நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரே ஒரு துண்டு வாழைக்காயை எடுத்து நல்ல சுத்தமான துணியிலையோ இல்லாட்டி இந்த மாதிரி பேப்பர் டவல்லையோ வந்து நல்லா துடைச்சிருங்க. அந்த ஈரம் இல்லாமல் துடைச்சிக்கோங்க. ஏற்கனவே வந்து தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா கரெக்டாக சூடு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நம்ம ஸ்லைசர் இருக்கு இல்லையா, அதை டேரெக்டாக எண்ணெய் மேலேயே வச்சு நம்ம சீவ போகிறோம். இது தனியாக சீவி அதுக்கப்புறம் எடுத்து போடுறத விட இந்த மாதிரி எண்ணெய் மேலேயே சீவினோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நம்மளுக்கு கலரும் மாறாமல் சூப்பரான சிப்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த அளவுக்கு சீவியாச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா இதை பெரட்டி விட்டு அந்த சலசலப்பு சத்தம் இருக்கு இல்லையா, அது அடங்குற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சலசலப்பு சத்தம் எல்லாமே அடங்கிச்சு. இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இந்த சிப்ஸை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சீவி ஒன்று போல் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடணும். எல்லா வாழைக்காயுமே சிப்ஸாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் வந்து கடைசியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகுத்தூள், அந்த உப்பு, பெருங்காயத்தூள்லாம் சேர்த்த ஒரு மிக்சர் அதை வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டு நல்லா எல்லா பக்கமும் குளிக்க விடுங்க. அப்போ தான் எல்லா சிப்ஸ்லேயும் இது வந்து இந்த டேஸ்ட்டு, இந்த மிக்சர் வந்து போய் சேரும். நம்ம எடுத்து வச்சு இந்த பொடி எல்லாத்தையுமே சேர்த்து சிப்ஸோடு நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு.
பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. சூப்பரான வாழைக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாவோ இல்லை சைட் டிஷ்ஷாவோ வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்பவே சுவையான வாழைக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.